பிரக்ஞா அமைப்பினால் நடத்தப்படுற கவிதை வாசிப்பு நிகழ்விற்கு இன்றைக்கி பெண் கவிஞர்கள்லாம் இங்கே வந்திருக்கோம். கிரியா யூனிவர்சிட்டியில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. நிறைய மேடைகளில் நம்ம கவிஞர்கள் கவிதை வாசிக்கிறத நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம். உரத்த கவிதைகள் நிறையா இருக்கும். ஆனால் இங்கே எப்படின்னா பெண்களுக்கு இடையில், பெண் கவிஞர்களுக்கு இடையில் கவிதை வாசிப்பு நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ரொம்ப நெருக்கமான ஒரு ஒரு கவிதை வாசிப்பு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இது என்னுடைய அனுபவம் இந்த அமைப்போடு எப்படி அப்படின்னா, நான் ஒவ்வொரு ஆண்டும் எழுதுகிற புதிய கவிதைகளை, குறிப்பாக பெண்ணிய கவிதைகளை, அரசியல் கவிதைகளை இங்கே நான் வாசிக்க முடியும். அப்படியான ஒரு ஃப்ளோரா இது இருந்திருக்கு. வாழ்தல் நிமித்தம். பருவமழை பெய்யும் பொழுது பனையோலை வேய்ந்த கூரையிலிருந்து வழியும் நீர் நிறைந்து தழும்பும் முற்றத்தில் வளர்ந்திருக்கிறது ஒரு கொன்றை மரம். மஞ்சள் நிறத்தில் மலர்கள் பூத்திருக்கும் அதில் ஒரு கூடுண்டு. அழகு சிறுத்த குருவிகள் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கும். அதன் நிழலில் அமர்ந்து மனிதர்களை நான் வாசித்து கொண்டிருப்பேன். இப்பொழுது மழையும் இல்லை, மரமும் இல்லை, குருவிகளின் இறகுகள் உதிர்ந்திருக்கவில்லை, மனிதர்கள் எவரும் நடமாடவில்லை. தொலைவிலிருந்து உயிர் வலிக்க பார்க்கிறேன். என் பனையோலை வீட்டை குறுக்காக கடக்கிறது ஒரு புறவழிச்சாலை. முன் எப்போதோ வீசப்பட்டு செயலிழந்த ஒரு வெடிகுண்டின் காலி கோப்பை என என் உடலில் லீலிப்பூவின் செடி வளர்க்கிறாய். இனிப்பு கூடிய உன் எச்சிலால் நீர் ஊற்றுகிறாய். ஒழுகும் அன்பை சிந்தாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். மழைக்கு பிந்தைய கணத்தில் புதர் அடியில் முளைத்தெழும் காளான் என என் ஆன்மா பூக்கிறதை நீ அறிவாயா? சதையாலான இந்த உடலையும் எலும்புகள் அற்ற இந்த ஆன்மாவையும் உருண்டையாக்கப்பட்ட சூரணம் என விழுங்கிவிடு. நீருக்குள் நீராய் இருப்பதுதான் ஆகச்சிறந்த காதல். தழைகளால் மாலை தொடுத்து கழுத்து நிறைய அணிந்திருக்கிறேன். தலையின் மீது ஒரு ஆட்டுக்குட்டியை அமர்த்தி அனாயசமாய் நடந்திருக்கிறேன். இப்பொழுது நான் வளர்ந்து விட்டேன். சமையல் அறையில் அழுக்கு படிந்த அடுப்பையும் புகை வெளியேறுவதற்கான சிறு துவாரத்தையும் பிசுபிசுப்பான தரையையும் அம்மா எனக்கு கையளித்திருக்கிறாள். தும்பிக்கு பதில் கணவனின் ஆடையை பிடித்திருக்கிறேன். கழுத்து தோள்களுக்குள் புதைந்து பல்லாண்டுகள் ஆகின்றன. என் உடலில் இருந்து நறுமணமும் உதட்டிலிருந்து முத்தமும் காணாமல் போயின. தலையில் நீர் குடங்களோடு வீட்டுக்கு திரும்புகின்றேன். ஆண்கள் தாம் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் தேசாந்திரிகளாய். மானுட நேசம். நான் அம்மாவிடம் கேட்கிறேன், என்னை ஏன் தலித்தாக பெற்றீர்கள்? அம்மா சொல்கிறாள், உலகத்தை நேசிக்க உன்னால் தான் முடியும் மகளே. 3ஆம் வகுப்போடு பள்ளியை முறித்து கொண்ட அப்பா தாத்தனுக்கு பயந்து புளிய மரத்தின் தாழ்ந்த கிளை மீது உறங்குகையில் தவறி விழுந்து தொடை எலும்பையும் முறித்து கொண்டாராம். 3ஆம் வகுப்போடு பள்ளியை முறித்து கொண்ட அப்பா தாத்தனுக்கு பயந்து புளிய மரத்தின் தாழ்ந்த கிளையில் உறங்குகையில் தவறி விழுந்து தொடை எலும்பையும் முறித்து கொண்டாராம். 4ஆம் வகுப்பு காலாண்டு தேர்வில் என் சட்டம் கழன்ற கற்பலகையில் சுண்ணக்கட்டியால் எழுதப்பட்ட 100 மதிப்பெண்களுள் 2 முட்டைகளை உடைத்து தொடையில் 10 போட்டு இறுக கட்டினேன். அன்றுதான் குணமானது அப்பாவின் காயம். எனது அன்பு சகோதரி மனிஷா, தீண்டத்தகாத சேரி, தீண்டத்தகாத தெரு, தீண்டத்தகாத குடிசை, தீண்டத்தகாத குளம், தீண்டத்தகாத கிணறு,
தீண்டத்தகாத குவளை, தீண்டத்தகாத பாதை, தீண்டத்தகாத சுடுகாடு, தீண்டத்தகாத சிலை, தீண்டத்தகாத நிலம், தீண்டத்தகாத காற்று, தீண்டத்தகாத வானம், தீண்டத்தகாத நெருப்பு, தீண்டத்தகாத கண்ணீர், தீண்டத்தகாத தொழில், தீண்டத்தகாத சுவர், தீண்டத்தகாத மக்கள், தீண்டத்தகாத உணவு, தீண்டத்தகாத இரத்தம், தீண்டத்தகாத காதல், தீண்டத்தகாத சாதி, தீண்டத்தகும் நம் உடல். காலம் கடந்த அவற்றை எப்பொழுதும் பாடுகிறேன். அவற்றிலிருந்து குருதி வழிகிறது, அவற்றிலிருந்து மது நுரைக்கிறது, அவற்றிலிருந்து மொழி துளிர்க்கிறது, காமமும் காதலும் உருகுகிறது. விடுதலை அவற்றிலிருந்து தன்னை பிரசவித்துக் கொள்கிறது. பறை ஒலிக்க பாடுகிறேன், இன்னும் பாடுவேன். நஞ்சு வார்க்கப்பட்ட குவளையில் செருகி வைத்திருக்கும் மலர்கள் நீலமாகும் வரை பாடுவேன். கொஞ்சம் பெண்கள் பழங்குடி ஓவியங்களோடு களிப்பு நடனமாடுகிறார்கள். சுழன்றாடும் அவர்தம் கால்கள் கலைக்கும் வரை பாடுவேன். திரைச்சிலை மறைவில் இருந்து எதை கேட்கிறாய், எதை பார்க்கிறாய்? உன் கண்கள் ஒளி இழக்கும் வரை பாடுவேன். தாளமிட்டவாறு ஆடி பாடுகையில் அதிரும் என் அதரங்களை தீண்டாதே. அவை நேற்றையவை அல்ல, நிர்வாணத்தை நிர்மாணித்த காலத்தவை. அவை நேற்றையவை அல்ல, நிர்வாணத்தை நிர்மாணித்த காலத்தவை. நான் இன்னும் உரக்க பாடுகிறேன். என்னுடைய பாடல்கள் நிர்வாணமானவை. நன்றி, நன்றி. எம் காதலர் சிறப்பு. புணர்தலும் புணர்தல் நிமித்தமுமான பெரும் காட்டிற்குள்ளே எம் காதல் ஜோடிகள் நெடுந்தூரம் ஓடும் கால்களை வளர்த்திருந்தனர். தலைகளை சீவும் வாள்களால் விரட்டப்படும் ஓட்டம். திசையிலிருந்து திசையின் எல்லைக்கு, திசையின் எல்லையிலிருந்து திசையின் முனைக்கு. பூமியின் அச்சினை கொஞ்சமாய் சாய்த்திடும் வித்தையையும் கற்றவர் போல சாய்ந்தபடியும் ஓடி ஊதர் குளிர் ஊடுருவும் காட்டினோடே அச்சத்தின் வெப்பக்கதிர் கிழிக்கும் பெருமதியான சவால் அது. அருவியைப் போல் நீரின் சாரலுடன் கைகோர்த்து அவர்கள் அங்கே மேலிருந்து வீழ்ந்தது தலைகளுடன் சாவினை சந்திக்கும் பெருங்களிப்பிற்கே. 1000 ஆண்டு அதல பாதாளம் கண்டு மீண்டும் ஓடுமுட்டி எழுந்து வரும் அரை கனவுடன் ஓடினர், வீழ்ந்தனர். காதலின் சிகைகளை உயர்த்தியபடி வீழ்ந்தனர். இரத்தக்காவு சுவைக்க விரும்பிய அரிவாள்களும் வாள்களும் அவர்களுக்கு முன்பே கீழே விழுந்து அவர் தலைகளை கொய்தன. மனிஷாவின் முதுகெலும்பு 3000 ஆண்டுகளாய் அப்பனால், சகோதரனால், கணவனால், எவனால் முறித்து ஒடித்து மண்ணுள் புதைக்கப்படுவது மனிஷாவின் முதுகெலும்புதான். வரலாறு நெடுக அரசியல் புதைக்குழியின் வெவ்வேறு ஆழங்களில் காலக்கிரமமான கொதி நினைவுகள் நுரைக்க அகழாய்வு தடங்களுடன் மீண்டும் மீண்டும் கண்டெடுக்கப்படுவதும் அதுவே. மண்வெட்டியின் ஒற்றை மோதலில் கால இயந்திர குரலாய் தொன்மச் சகதியிலே உயிர் பெறுவதும் எதிரொலிப்பதும் ககன இதயத்தை குலுக்குவதும் அவளின் அதே அலறலே. கருக்குகைக்குள்ளிருந்து தன் முதுகு நிமிர்ந்து எழுந்து வரும் என் மகள் என்று கேட்கிறாள். புதிய வீரக்கலை சூத்திரம் கற்கும் ஒற்றை வாய்ப்பை இதுவரை கருக்குகைக்குள்ளிருந்து தன் முதுகு நிமிர்ந்து எழுந்து வரும் என் மகள் என்று கேட்கிறாள். புதிய வீரக்கலை சூத்திரம் கற்கும் ஒற்றை வாய்ப்பை இதுவரை ஒரு முறையும் முறிக்கப்படாது புதைக்கப்படும் மனுவின் முதுகெலும்பை சடசடவென முறிக்க. காதல் என்பது நட்சத்திர சாம்பல். சரியாக 35,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து, சரியாக 35,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நாம் ஒருவரை ஒருவர் தொடர்கிறோம். நட்சத்திர சாம்பலில் இருந்து உயிர்த்தோம்.
மானுட இறுக்கங்களை தளர்த்த பிறந்தாற்போல் கலைகளினூடே விடைத்தோம். எப்பொழுதோ நாம் இரண்டாக பிளந்து விட்டோம். ஒன்றாக இணைவதற்காய் துயிலை கலைத்து கலைத்து விழித்தோம். 1 நூற்றாண்டு கூட நம்மை தூங்கவிடாத கண்ணீரை யார் நம் மீது தெளித்தார் என்று நினைவில்லை. கண்கள் விழித்தால் விரியும் முதல் முகம் உனது. ஒவ்வொரு புல்வெளி நடையும் தீமிதியும் உனை நோக்கி. அழகால் அழகாய் கோதும் பெருவாழ்வாய். ஒவ்வொரு முறையும் இப்புவியில் ஒரு நடை ஆற்றலாய் நடந்துவிட்டு போகிறோம் மிக துல்லியமாய். உனதிரு பாதங்கள் என்னிடம், எனதிரு பாதங்கள் உன்னிடம், அல்லது 2 பாதங்கள் மட்டுமே என்னிடம். என்பு எனப்படுவது என் எலும்புகளை ஓவிய நுட்பத்துடன் வரிசைப்படுத்தி இருக்கிறேன் எனக்குள். உன் மீதான அரைக்கூவலையும் வான் உயர ஊற்றையும் எப்படித்தான் இந்த எலும்புகள் அடுக்கிக் கொள்கின்றனவோ தெரியவில்லை. ஆழமறியா வெளியில் எலும்புகளின் கூழ்மத்தால் ஆனது உன் பெயர். அகச்சட்டகத்தின் வடிவமும் அதுவே. எலும்புகளால் உடலுக்குள்ளேயே எழுதி எழுதி பழகியதை நினைவுகளின் கோப்பாக்கி கொண்டிருக்கிறது இந்த நீள கார்காலம். கணுக்களின் ஆழத்தில் 1000 கண்கள் அத்தனையும் உன்னையே உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. நீ எவ்வளவோ தொலைவில் இருப்பினும், நீ என்னுடன் அருகில் இருப்பினும். So this is called, says Alli to her friend, it is to myself I belong. Might as well accept your lot, make peace with things, learn to be a woman, give up this foolishness, Alli. Of what use are a bow and arrow to you when Arjuna himself is yours? But Tori, don't you see, it is to the battlefield I belong, not the inner chambers. Not even the sharpest of Kama's arrows can pierce my heart. There is just no way, Tori. It's to myself I belong. I will not become one of Arjuna's many wives. Dark night, the crescent moon still sharp as a sickle. Dark night, the crescent moon still sharp as a sickle. So this is Alli, the warrior queen, whose story I'm assuming many of you know. 2006ஆம் ஆண்டு இது தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பிலிருந்து 2009ஆம் ஆண்டு முதல் நான் வந்து கவிதைகள் வாசித்து கொண்டிருக்கிறேன். இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னா, ஜெண்டர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, இருபால் இனத்தவர்களுக்கு இடையில் ஒரு சமாதானம் நோக்கிய பாதையை உருவாக்குறது, உரையாடலை உருவாக்குறது அப்படிங்கிறது தான். இந்த அமைப்பில் முழு மூச்சாக நான் வந்து ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, சென்னையில் கவிதை வாசிப்பு அப்படிங்கிறதே, கவிதை வாசிப்பை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது பிரக்ஞாவின் ஸ்வர்ணலதா தான். இந்த ஆண்டோட இந்த அமைப்பை வந்து நிறைவு செய்கிறதுன்னு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனால் இதை ஒரு நெகிழ்ச்சியான சங்கமமாக பார்க்குறோம் நாங்கள். Words